ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் இன்று கேழ்வரகின் குணங்களைப் பற்றி பார்க்கலாம். காலங்களில் சென்னையின் பல்வேறு இடங்களில் கூழ் விற்பார்கள். தொட்டுக்கொள்ள காய்ந்த மிளகாய் வற்றல் கொடுப்பார்கள். அரிசி சாதத்தையே அன்றாடம் சாப்பிடும் சென்னை வாசிகளுக்கு கோடை காலத்தில் கிடைக்கும் கூழ் ரொம்பவும் விருப்ப உணவாக இருக்கிறது. கேழ்வரகு உணவு வகைகள் உடல் எடையை குறைப்பதற்கும் உணவு செரிமானத்திற்கும் ஏற்றது. நீரிழிவு நோயாளிகளுக்கு கேழ்வரகு உணவு ஏற்றது. ஆனால் இதை கூழாக குடிக்காமல் களியாகவோ அடையாகவோ சாப்பிடுவதுதான் நல்லது. கேழ்வரகின் தாயகம் பஞ்சத்திற்கு பேர் போன எத்தியோப்பியா. இது போசிஇயா தாவர குடும்பத்தை சேர்ந்தது. இதன் அறிவியல் பெயர் எல்லூசின் குரோகனோ. வறண்ட நிலங்களிலும் மித வெப்ப பகுதிகளிலும் நன்கு வளரக்கூடியவை. இந்தியாவில் 4000 ஆண்டுகளுக்கு மேலாக கேழ்வரகு பயிரிடப்படுகிறது. இதில் கர்நாடகமும் தமிழ்நாடும் அதிக அளவில் உற்பத்தி செய்கின்றன. ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், இலங்கை, மலேசியா, சீனா மற்றும் ஜப்பான் போன்ற உலக நாடுகளிலும் கேழ்வரகு பயிராகிறது. கேழ்வரகில் உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் பொருட்கள் அதிகமாக காணப்படுகின்றன. புரதம் மற்றும் நார்ச்சத்து பொருட்களும் குறிப்பிட்ட அளவில் உள்ளன. 100 கிராம் கேழ்வரகில் 336 கலோரிகள் ஆற்றல் உடலுக்கு கிடைக்கிறது. மிக குறைந்த கொழுப்பு பொருட்கள் கொண்டது கேழ்வரகு. 100 கிராம் கேழ்வரகில் 1.3% கொழுப்பு சத்து காணப்படுகிறது. உடலுக்கு அத்தியாவசிய தாது பொருட்களான கால்சியம், இரும்பு சத்து அதிக அளவில் உள்ளன. நியாசின், தயாமின், ரிபோஃப்ளோவின் போன்ற வைட்டமின்களும் கணிசமாக காணப்படுகின்றன. இவை ஒவ்வொன்றும் வளர்ச்சி மாற்றம், சுரப்புகளின் செயல்பாடுகள் ஊக்குவிப்பு என பல்வேறு உடல் செயல்களில் பங்கு வகிக்கின்றன. கேழ்வரகில் வலைன், ஐசோலியோசின், ட்ரையோனைன், லியோசின், மித்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் உள்ளன. இதில் வலைன் அமினோ அமிலம் திசுக்களின் சீரான செயல்பாட்டிற்கு உதவி தசைகளை வலுவூட்டுகிறது. உணவு செரிமானத்திற்கும் உதவுகிறது. ஐசோலியோசின் அமிலமானது இரத்த அணுக்கள் உருவாக்கத்திலும் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்துக் கொள்ளவும் உதவுகின்றன. ட்ரையோனைன் அமிலங்கள் உடலில் புரதப் பொருட்களை பலப்படுத்துகின்றன. மேலும் கல்லீரலில் கெட்ட கொழுப்புகளை சேரவிடாமல் பாதுகாக்கின்றன. மித்தியோனைன் அமினோ அமிலம் சருமம் மற்றும் ரோமங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்கிறது. லிசித்தின் என்ற திரவத்தை சுரக்க உதவுகிறது. இது சிறுநீரகம் மற்றும் நுரையீரல் பகுதிகளில் சேரும் கெட்ட கொழுப்புகளை கரைக்க வல்லது. செரிமானத்திற்கு சிறந்தது கேழ்வரகு. எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.